Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. எங்க போச்சு? உன் காலுக்கு கீழே நின்னு உன்னையே பார்த்துட்டு இருக்கு. பாருங்க சார், பாருங்க. பாருங்க சார், பாருங்க சார். நம்ம நாட்டுல மக்கள் தொகை அதிகமாகிறதுக்கு காரணம் இந்த பல்லியும் ஒண்ணு. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? என்ன, உன்ன மாதிரி பொண்ணுங்கெல்லாம் பெத்தவங்களுக்கு பயப்படுறது இல்ல, புருஷனுக்கு பயப்படுறது இல்ல, தம்மா துண்டு பல்லிக்கு ரொம்ப பயப்படுறீங்க. சார், பல்லி போயிடுச்சா சார்? பல்லி இருந்தா தானே போகிறதுக்கு. அப்ப போய் சொன்னீங்களா சார்? ஆமா. ஏன் சார் போய் சொன்னீங்க? ஏன் போய் சொன்னீங்க? ஏன் போய் சொன்னீங்க? அங்க அடிக்காத, உனக்கு தான் வலிக்கும். அதுக்குள்ளதான் நீ இருக்க. ரோஜா, நான் வரும்போது இது மூட் அவுட்ல இருந்த மாதிரி இருந்த உன்னை குஷிப்படுத்ததான் இந்த விளையாட்டு. அடியனின் திருவிளையாடலில் இதுவும் ஒன்று. மூட் அவுட்லாம் ஒன்றும் இல்லை சார். எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம வரணும்னு அத்தை தான் கூப்பிட்டாங்க, அதுவும் ரகசியமா. மற்றபடி வீட்டில் நம்மளை யாருமே கூப்பிடலையே சார். அதனால என்ன ரோஜா, அவங்க எல்லாம் கிளம்பி போட்டோம். இவ்வளவு பெரிய வீட்ல நாம தனியா இருப்போம். அவங்க திரும்பி வர வரைக்கும் நான் ஆபீஸ் பக்கமே போக மாட்டேன். இங்கேயே உன் கூடவே செட்டில் ஆயிடுறேன். சார், நானும் நீங்களும் தனியா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமா சார்? கிராமத்துல இருக்கிற குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோட கிளம்பி போய் எல்லாரும் ஜாலியா ஆடி பாடுறத நினைச்சு பார்க்கவே இவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல சார்? பெரிய வெள்ளை குதிரை, அதுக்கு பக்கத்துல பெரிய அருவாளோட ஐயனாரு, சுத்தி தோப்புங்க, ரெண்டு பக்கமும் வயல் வரப்பு. அந்த ஒத்தையடி பாதையில குடும்பமா ஒருத்தர் கைய ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு நடக்கிறது, இதெல்லாம் நான் சினிமால தான் பார்த்திருக்கேன். அதெல்லாம் நேர்ல போய் பார்க்கணும்னு சின்ன வயசுல இருந்து என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஏக்கம். ஆனா என்னை கூட்டிட்டு போய் காட்ட யாரு சார் இருந்தாங்க? ஆதரவு இல்லாதவளா ஆசிரமத்திலேயே வளர்ந்துட்டேன். எப்பயாவது அங்கெல்லாம் போய் பார்க்கணும்னு நினைப்பேன். இப்போ அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஆனா நீங்களும் வாங்கன்னு கூப்பிட யாருமே இல்லையே சார். அந்த மாதிரி கோயில் திருவிழாலாம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். ஆளாளுக்கு பொங்கல் வச்சு அதெல்லாம் சமத்துவமா உட்காந்து சாப்பிட்டு, அதெல்லாம் போய் பார்த்தாதான் சார் நம்ம மண்ணோட கல்ச்சரையே புரிஞ்சுக்க முடியும். இவ்வளோ பெரிய குடும்பத்துக்கு வந்ததும் அந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு அந்த குடுப்பனை இல்லாம போச்சு சார். ரோஜா, இப்போ உனக்கு என்ன? குலதெய்வ கோயிலுக்கு போகணும், அவ்வளவுதானே? சரி போவோம், நீ கிளம்பு. சார், என்ன சார் இவ்ளோ சாதாரணமா சொல்லிட்டீங்க? நம்மள அவங்க கூட்டிட்டு போவாங்களா? யாரும் நம்ம கிட்ட பேசுறதே இல்ல, அப்புறம் எப்படி சார் போறது? உனக்கு போகணும்னு ஆசையா இருக்குல்ல, அவ்வளவுதான், நாம போறோம். எப்படி சார்? நம்மளதான் ஒதுக்கி வச்சுட்டாங்களே. ரோஜா, இந்த குடும்பத்துல இருந்து நம்மள ஒதுக்கி வைக்கலாம், குலதெய்வ சாமி கிட்ட இருந்து நம்மள ஒதுக்கி வைக்க முடியாது. சாமி எல்லாருக்கும் பொதுவானது. நீ கிளம்பு, நாம குலதெய்வ கோயிலுக்கு போறோம். எப்படி சார்? எப்படியோ போறோம், ஆசைப்பட்டல, கிளம்பு. சார், நம்ம போனோம்னா பாட்டியும் அனுவும் அப்செட் ஆயிடுவாங்க.
ஆகட்டுமே, அதனால என்ன? நாம போனா அம்மா சந்தோஷப்படுவாங்கல்ல. அது உண்மைதான் சார். ஆனா மத்தவங்க முன்னாடி அத்தை நம்ம கிட்ட பேச முடியாம தவிப்பாங்க. அதெல்லாம் அங்க போனா சரியாயிடும் ரோஜா. ஆனா ஒண்ணு சார், நம்ம அங்க போய் எப்படியாவது அந்த வைர அட்டிகைய அனு கையால குலதெய்வ கோயிலுக்கு கொடுக்க விடாம பாத்துக்கணும். ஏன்னா அந்த அட்டிகைய அனு கையால கொடுத்துட்டா அப்புறம் அஸ்வினுக்கும் அனுவுக்கும் தான் கல்யாணம் பண்ணியே தீரணுங்கிற கட்டாயத்துக்கு வந்துருவாங்க. அப்படி மீறினா அது தெய்வ குத்தம் ஆயிடும்னு சொல்லுவாங்க சார். ஊரையே கூட்டி அக்னி வளர்த்து ஐயர் வேத மந்திரம்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களே சில பேர் கோர்ட்டுக்கு வந்து டிவோர்ஸ்க்காக நிக்கிறாங்க. அனு கையால அட்டிகையே சாமிக்கு கொடுத்துட்டா அவங்க கல்யாணத்தை பண்ணியே தீரணுங்கிறதெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுற, நாம போறோம், அவ்வளவுதான் விஷயம். மத்ததெல்லாம் அங்க போய் பாத்துக்கலாம். நீ முதல்ல கிளம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.